சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எது போன்ற பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சரி அல்லது ரோகிணி நட்சத்திரத்தை லக்ன புள்ளியாக கொண்டவர்களும் சரி, ஆத்ம காரகன் என்று அழைக்கக்கூடிய அமைப்பின்படி ஒரு ஆத்ம காரகனை எவ்வாறு வர்ணிக்க வேண்டும்? ஆத்ம காரகன் என்பது 9 கிரகங்களும் ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும்போது அதிக பாகைகளை வாங்கி இருக்கக்கூடிய கிரகம்தான் அந்த தனிப்பட்ட ஜாதகனுடைய ஆத்ம காரகன் என்று அழைத்து கொள்ளலாம். அதே சமயம் இந்த ஆத்ம காரகனை வேறு ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்க முடியும். லக்ன புள்ளி, சூரியனால் ஏற்படக்கூடிய, சூரிய வெளிச்சத்தால் ஏற்படக்கூடிய அந்த ஒளியினுடைய வீக்ஷணம் எந்த இடத்தில் படும்போது, எந்த ராசியில் படும்போது, எந்த நட்சத்திரத்தில் துல்லியமாக படும்போது நீங்கள் பிறக்கிறீர்களோ அதை உங்களுடைய ஆத்ம காரகன் என்று அழைத்து கொள்ள முடியும். அப்போ ஆத்ம காரகனை வலுப்படுத்தும் போதோ அல்லது ஆத்ம காரகனுடைய காரகத்துவங்களை நீங்கள் பயன்படுத்தும் போதோ மிகப்பெரிய வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இந்த ராசிகளில் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதே சமயம் இந்த ஆத்மகாரகனாகிய ஜென்ரலா சொல்லக்கூடிய, பொதுவாக ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பலமாக இருக்கக்கூடிய ஜாதகம் எதற்கும் சுயத்தன்மையாக தன்னுடைய திறமையை பயன்படுத்தி மேலே வந்து விடக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போ ரோகிணி நட்சத்திரத்தை ஆத்மகாரகனாக கொண்டவர்களை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு ராசி ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரமாக இருப்பவர்களுக்கும் சரி இது பொருந்தும். அதே சமயம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தை லக்ன புள்ளியாக கொண்டவர்களுக்கும் இது ஆத்மகாரகன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சந்திரன் ஒரு அமைப்புகளில் அதிக டிகிரி வாங்கியிருக்கிறாரு, ஒரு 29 டிகிரி வாங்கியிருக்கிறாரு ஒரு கட்டத்துல பாகையில அப்படின்ற போது மற்ற ராசியில் உள்ள கிரகங்கள் இதை விட குறைவாக இருந்ததுன்னா, சந்திரனை விட குறைவாக இருந்ததுனாக்கா நீங்க இந்த ரோகிணியை கணக்கெடுத்துக்க முடியும். இந்த சந்திரன் தான் உங்களுடைய ஆத்மகாரகன் அப்படின்னு கணக்கெடுத்துக்க முடியும். அப்போ ரோகிணி நட்சத்திரம் என்பது 4 பாதங்கள் கொண்டது. அப்ப அந்த 4 பாதங்களும், அதாவது ஒரு முழு நட்சத்திரம், உடைபடாத ஒரு முழு நட்சத்திரமாக ரிஷபராசியிலேயே இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு உன்னதமான பலன்கள் ஏற்பட வேண்டும் என்றால் டல் ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சந்தன நிறம், அந்த நிறங்களை அதிகமாக பயன்படுத்தும் போது வாழ்வில் மிகப்பெரிய உன்னதமான பலன்களை அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதே மாதிரி சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய, சந்திரன் சிவபெருமானை வழிபட்டு தன்னுடைய பாவ அமைப்புகளை நிவர்த்தி செய்து கொண்ட இடம் அப்படின்னாக்கா திங்களூர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த திங்களூருக்கு சென்று ஒரு திங்கக்கிழமையா இருக்கட்டும் அல்லது சந்திரனுக்கு உகந்த பௌர்ணமி தினங்களாக இருக்கட்டும் அல்லது வளர்பிறை, பௌர்ணமியில போக முடியல அப்படின்னாக்கா வளர்பிறையாக இருக்கட்டும், அது மாதிரியான அமைப்புகளுக்கு சென்று சந்திரனை வழிபட்டு அங்க இருக்கக்கூடிய சிவன் பார்வதி போன்ற தெய்வங்களையும் வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய உன்னத பலன்களை ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ரோகனுடைய குணம் என்னன்னா ரொம்ப கான்பிடன்ட் லெவல் அதிகமாக இருக்கும். அதே போன்று தாயின் மீது அதிக அபாரமான ஒரு பக்தியை கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க கேட்கறது புரியுது, எல்லாருமே அம்மா மீது அன்பு கொண்டவர்கள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ரோகிணி என்பது சந்திரன், தாயை குறிக்கக்கூடிய கிரகம். அதே சமயம் ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த தாயை குறிக்கக்கூடிய கிரகம். அங்கே சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு, சுயசாரத்தில் உச்சமடைந்து சந்திரன் பலமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருப்பவர்களுக்கு தாயினுடைய பாசம் என்பது பாசத்தையும் தாண்டி பக்தியாக மாறக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதே போன்று இதனுடைய அதிதேவதை அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதிதேவதை மீன்ஸ் அதின்னா அதிகப்படியான அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய அபிராமி அம்மனை பிரார்த்தனை செய்யும் போது, அதாவது பெண் தெய்வங்களை பிரார்த்தனை செய்யும் போது, நம்ம அபிராமின்றதை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம். பெண் தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த பெண் தெய்வத்தை பிரார்த்தனை செய்யும் போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. எப்படி நம்ம ரோகிணி இது பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு பௌர்ணமி தினத்தன்றோ அல்லது திங்கட்கிழமை அன்றோ சந்திர ஹோரையில், இந்த கேலண்டரில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லி கேலண்டரில் சந்திர ஹோரையில் சந்திரனுடைய தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடிய அபிராமி அம்மனுடைய ஸ்லோகம் ஏதாவது சொல்லலாம், இல்லை அம்பாளுடைய ஸ்லோகங்கள் ஏதாவது சொல்லலாம். இது மாதிரியான அமைப்புகளில் செய்யும் போது, அதாவது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும், அன்பவர் என்பவருக்கே பூங்குழலால் ஸ்ரீ அபிராமி அம்மன் கடைக்கண்களே என்ற இது மாதிரியான
ஒரு அமைப்புகளையும் ஒரு பாராயணத்தையும் நம்ம செய்யும்போது மிகப்பெரிய அளவிலான வெற்றியை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறதுல துளியளவும் சந்தேகம் கிடையாது. அப்போ ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எது மாதிரியான அமைப்புகளில் மரங்களை நட்டு நீங்கள் பயனடையலாம் அப்படின்னாக்கா, நாவல் மரம், பொதுவாக நாவல் மரம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. வீட்டில் வைக்க முடிந்தால் வைக்கலாம் அல்லது தோட்டத்தில் வைக்கலாம். இதை தாண்டி உங்கள் சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அவுட்டர் பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல போய் ஒரு நாவல் நீங்கள் அவுட்டரில் வச்சு இன்னும் கொஞ்சம் நிறையவே மரங்களை வாங்கி வைக்க முடியும். அப்போ ஒன்றுக்கு ஒரு 4 மரமாக வாங்கி அங்கேயே மரம் நட்டு அதை பராமரித்து வளர்த்து வந்தீர்களே ஆனால் மிகப்பெரிய உன்னத பலன்களை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே போன்று ரோகிணிக்கு தாராபலம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா நட்சத்திரங்களுக்கும் 2வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் தாராபலம் உள்ளதாக இருக்கும். 2, 4, 6, 8, 12 இப்படி ஒரு அமைப்புகள் கட்டமைப்புகள் கொண்டு போகும். இப்போ இந்த தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் எவை அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இதற்கு 2வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிட நட்சத்திரம் மற்றும் சித்திரை, அவிட்டம், இந்த நட்சத்திரங்கள் பொருந்திய நாட்களில் நீங்கள் ஏதேனும் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டுமே ஆனால் இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் எடுக்கலாம். 1000 தான் இருந்தாலும் சுயஜாதகம் ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கும். இருந்தாலும் இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்கு. அதனை அடுத்து சனியினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்களிலும் நீங்கள் ஏதேனும் காரியங்கள் இல்லை ஒரு முக்கியமான வேலைக்காக போறீங்க அப்படின்ற போது இந்த மாதிரி நாட்களை சூஸ் பண்ணும்போது வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சந்தன நிறங்களை அதிகமாக பயன்படுத்தும் போதும், பௌர்ணமிகளில் கிரிவலம் வருவது அல்லது பௌர்ணமியில் உங்கள் மாடி வீட்டிலேயோ அல்லது வாசல்லையோ வெண்பொங்கல் அல்லது இனிப்பாக இருக்கக்கூடிய கற்கண்டு சாதம் அல்லது பாயாசம், திரவமாக குடிக்கக்கூடிய பொருளுக்கு சந்திரன் அதிபதி என்ற அமைப்பின்படி அந்த அமைப்புகளை கொண்டு நீங்கள் சந்திரனை வழிபடும் போது, சந்திரனுடைய தேவதையாக இருக்கக்கூடிய அம்பாளை வழிபடும் போது பெரிய அளவிற்கான ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அடைந்தே தீர்வார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. வாழ்த்துக்கள், வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.